நேத்து சடனா மகாபலிபுரம் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டா என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள். சரி பிளான் தான் பண்ணியாச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா நியூஸ்ல அன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னாங்க. சரி சும்மா எதுனா இருக்க போது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தா அன்னைக்கு செம்ம மழை. பைபாஸ்ல நாங்க தாம்பரம் பைபாஸ் தாண்டி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரியான மழை வந்துருச்சு. சரி என்ன பண்றது, பைபாஸ்னால எங்கேயும் நிக்க முடியாது, நனைஞ்சிட்டே அப்புறம் போயிட்டோம். பாதி தூரம் போகும்போதே எங்களுக்கு தோணுச்சு இன்னைக்கு வரை இவ்வளவு புயல் பேசுது, மழை வரை பெய்யுது, திடீர்னு க்ளோஸ்ல இருக்க போது மகாபலிபுரம் அப்படின்னு அப்போதான் எங்களுக்கு தோணுச்சு. சரி பரவாயில்ல போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்தோன்னா பாத்தீங்கன்னா ஓப்பன்ல தான் இருந்தது. டிக்கெட் வந்து 40 rupees சொன்னாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் 600 rupeesன்னாங்க. சரின்னு எடுத்துட்டு உள்ள போயாச்சு. உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா இந்த பாறை தான் இருக்கும், நிறைய பேர் பாத்திருப்பீங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் 2 போட்டோ எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் போட்டோ எடுக்க லைன்ல நின்று இருந்தாங்க. சரி நம்மளும் போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போட்டோ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அங்க சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பாறைகள் அங்கங்க பெருசு பெருசா நிறைய இருந்தது. எதுக்குதான் அவ்வளவு போய் பாறைங்க அங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. சரி அதுக்கப்புறம் உள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மாதிரி செதுக்கி கல்லுலயே செதுக்கி நிறைய டெம்பிள்ஸ் சின்ன சின்னதா இருந்துச்சு. பட் இங்க என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு வகையான பில்டிங்ஸ் எல்லா வகையான கட்டடமே தனித்தனியா செங்கலையோ இந்த மாதிரி எடுத்து வந்து கட்டினது இல்ல, எல்லாத்தையும் பாறையிலே செதுக்கி கட்டினதுதான். அது மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரு கோயிலும் ஒரு பில்டிங்கும் எதுக்காக கட்டியிருக்காங்க, என்ன பர்பஸ் அப்படின்றத பக்கத்திலே சின்னதா ஒரு இது மாதிரி எழுதி போட்டிருக்காங்க, என்ன பர்பஸ்ன்றத அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு பாறையில ஏறி அந்த பக்கம் போனா அந்த பக்கம் சின்னதா ஒரு டெம்பிள் மாதிரி இருந்தது. படிக்கட்டு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. மேல ஏறி போனா அங்கிருந்து பாத்தீங்கன்னா வியூ சூப்பரா இருக்கும். அங்கிருந்து நம்ம பீச்சே பார்க்கலாம். பட் அன்னைக்கு ரெய்னி சீசன்றனால மழை வந்துட்டே இருந்தது. ஃபுல்லா மேகம் இருட்டாவே இருந்தது. பக்கத்துல பாத்தீங்க ஒரு டவர் மாதிரி ஒண்ணு இருந்தது, பாக்குறீங்களா? இந்த டவர் தான். பட் இந்த டவர்லாம் மேல போகணும்னா தனி என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்னா உள்ள என்ட்ரி மட்டும் தான் 40 rupees. அதை தவிர்த்து உள்ள இருக்க மிச்ச சில பில்டிங் எல்லாம் நம்ம போகணும்னா தனி என்ட்ரி. சோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் நம்ம அங்க மழையா பெஞ்சிட்டு இருந்தாலும் பாறைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நடந்து நடந்து கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம கடலுக்கிட்ட இருக்க அந்த பில்டிங் போலான்னு சொல்லி அங்க போனோம். அங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு செம்ம மழை. பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும் எவ்வளவு மழை பெய்யுது பாத்தீங்களா? சரி ஓகே நம்ம போய் கடலுக்கிட்ட இருக்க அந்த நம்ம டெம்பிள பார்த்துலாம் வந்து பார்த்தோம். இது சூப்பரா இருந்துச்சு, செம்ம பயங்கரமா இருந்தது. மழையும் விட்டுருச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பயங்கரமா கட்டிருக்காங்க பத்தி. இது நல்லா இருந்தது. சரி இதை கொஞ்ச நேரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து கடலுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு கிளம்பலாம்னு கிளம்பிட்டோம். நீங்க மகாபலிபுரம் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.